லிட்டரலி அந்த மொமெண்ட் வந்து அந்த லைட்ஸ்க்கு அந்த பிஜிஎம்க்கு எஸ் நம்ம பண்ணிட்டோம்டா அப்படின்ற நாங்களும் கம்ஃபர்டபுளாக இருந்தோம், அவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. லைக் எஸ்பெஷலி நான் வந்து எபி சருக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். கொத்தில்லா சிவனே சாங் ஹிட் ஆனார் அவரு. சிவாங்கி மேம்க்கு வந்துட்டு நாங்கள் லைக் லோ ட்ரேப் மாதிரி கொண்டு வந்து ட்ரௌசரோட பிளான் ட்ரேப் பண்ணுற மாதிரி தான் சார் பிளான் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்து நீங்கள் பண்ணுங்கடா எதுனாலும் ஓகே பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி டவுன் டு எர்த் மாதிரி தான் இருந்தாங்க. அனிருத் சாரோட மதர் லக்ஷ்மிமா அவங்களுக்கு ட்ரேப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. லிட்டரலாக அது மேஜிக் மாதிரி அப்படி அப்படியே ஃப்ளோவில் போவார். ஆனால் அது எண்டில் பார்க்குறப்ப அப்படியே ரொம்ப அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கும். அந்த டைம் கூட முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி மேக்ஸிமம் அது நான் சொல்றது ஹார மாதிரி போட்டிருந்தாங்க. அது லிட்டரலி ரொம்ப அழகா இருந்துச்சு. நெய் அரசி ஃபார் ரீசன் சொல்லுவாங்கல்ல, ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சிரிச்சு பேசினாங்க. அந்த டைம்ல வந்துட்டு நான் லிட்டரலா ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸாக வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்னேகா மேமோட அந்த ஒரு லுக் அப்படிங்கிறது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ், நம்ம திவ்யன் சாரோட டீம்ல இருந்து இன்னைக்கு நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் நிவேதா பால் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், ஐ திங்க் ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மந்தே முக்கியமா அந்த ஈவெண்ட்டை எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்னேகா மேமோட அந்த ஒரு டபுள் சாரி ட்ரைப்பிங் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் அந்த ஓஜி இல்லையா, அந்த டீம்ல இருந்திருக்கீங்க, மேம் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? எஸ் மேம், ஆக்சுவலாக வந்து இது நான் திவ்யன்ஸோட டீம்ல வந்து லைக் 3rd இயர் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். லைக் டே டு டே ஒவ்வொரு ஈவெண்ட்க்கும் ஒவ்வொரு அசிஸ்டிங்க்கும் நான் போகிறப்பெல்லாம் வந்துட்டு லைக் எங்கள் அவரோட டெடிக்கேஷன் வந்து லைக் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அந்த டுவர்ட்ஸ் அவரோட பேஷன் வந்து லைக் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் கம் டு நீங்கள் மார்வல்ஸ் மார்கழி, அது வந்து என்னோட செகண்ட் டைம் நான் இந்த ஈவெண்ட்டில் லைக் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்க்கும் நான் வந்திருந்தேன், இது என்னோட செகண்ட் ஈவெண்ட்க்கும் நான் வந்திருந்தேன். ஆக்சுவலி லைக் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்க்கும் செகண்ட் ஈவெண்ட்க்கும் எனக்கு என்ன ஒரு ஸ்வாப் தெரிஞ்சிச்சுன்னா, சாரியோட ஆப்ஷன்ஸ்லேருந்து, கலரோட ஆப்ஷன்ஸ்லேருந்து, சாரி ஸ்டைலிங்லேருந்து எல்லாமே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. லைக் ஒரே சேம் மாதிரி இல்லாமல் லைக் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப லைக் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. சூப்பர். அண்ட் அதுக்கு அந்த ட்ரேப் பண்ணிட்டு இருக்கும் போது நடந்த நீங்க பண்ண ஆர்டிஸ்ட் ஆகட்டும் இல்லை ஸ்னேகா மேம் கூட ஏதாவது குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? என்ன சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சிட்டு? எஸ், லைக் வந்து நாங்கள் ட்ரேப் பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. லைக் நாங்களும் கம்ஃபர்டபுளாக இருந்தோம், அவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. லைக் எஸ்பெஷலி நான் வந்து எபி சருக்கு ட்ரேப் பண்ணியிருந்தேன். லைக் அந்த கொத்தில்லா சிவனே சாங் ஹிட் ஆனார் அவரு. எனக்கு அதுவே ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. அவருக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அவருமே லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லைக் நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக ஒரு ஜாலியாக பேசிட்டே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இது ஒரு சிம்பிள் தோத்தின்ற மாதிரி கான்செப்ட், ஆனால் இதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இதோட பெர்ஃபெக்ஷன் எவ்வளோ விஷயம் இருக்குல்ல நினைக்கிறேன். நான் ட்ரே பண்ணிட்டு இருக்கோம், அதை சொல்கிறார் அவர், எவ்வளோ விஷயம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் லைக் அந்த மொமெண்ட்லாம் ஷேர் பண்ணார். அப்புறம் முடிச்சுட்டு கேட்குறப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ஹாப்பினா எனக்கு நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்லாம் லைக் பேசினாரு. லைக் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார் எல்லாருமே. இப்போ நீங்க சொன்ன லிஸ்ட்ல வந்து நம்ம சிவாங்கி இருந்தாங்க. சிவாங்கி கூட அந்த பிடிஎஸ் மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. லைக் அவங்களுக்கு வந்து அவங்களோட சாரி வந்து ப்ரீ ஃபிட்டிங் நான் தான் பண்ணியிருந்தேன். சிவாங்கி மேம்க்கு வந்துட்டு நாங்க லைக் லோ ட்ரேப் மாதிரி கொண்டு வந்து ட்ரௌசரோட பிளான் ட்ரேப் பண்ற மாதிரி தான் சார் பிளான் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த கலர், அந்த சாரி செலக்ஷன்ல இருந்து அந்த ஸ்டைலிங் வந்து அவருக்கு ரொம்ப சூட் ஆச்சு. அது எப்படி லைக் அந்த பிளானிங் வந்து கரெக்டா சக்சஸா முடிஞ்சிச்சு. அதை ப்ரீ பிளான் பண்ணியிருந்தோம், சார் தான் ட்ரை பண்ணியிருந்தாரு. அதுக்கு திவ்யன் சார் தான் ட்ரை பண்ணியிருந்தாரு சிவாங்கி மேம்க்கு. நல்லா போச்சு. சூப்பர். சைந்தவி மேம் அவங்களோட சாரியுமே செம்மையா இருந்துச்சு. அவங்க லுக்குமே பயங்கரமா இருந்துச்சு. அவங்களுக்குமே டீம் மெம்பர் தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. லைக் அவங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவங்க லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளா கொடுத்து நீங்க பண்ணுங்கடா எதுனாலும் ஓகே பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப லைக் டவுன் டு எர்த் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட். அவங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைக் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ் அந்த மொமெண்ட்லாம் எங்களுக்கு கூட ரொம்ப ஜாலியாக தான் இருந்தாங்க அவங்க. அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பர். இப்போ இந்த சாரி இந்த ஒர்க் கிரவுண்ட் ஒர்க்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ டேஸ் நடந்தது ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக ஸ்னேகா மேமோட சாரிக்கு? கண்டிப்பா அது வந்து லைக் சாருக்கு வந்து ஒரு ஒன்ஸ் அவங்க சாரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சார் வந்து லைக் அவருக்கு ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருப்பாரு இல்லையா? கண்டிப்பாக பண்ணியிருந்தாரு. பட் அவர் வந்து அவரோட ஐடியா பிளான் பண்ணியிருந்தாரு. ஸ்டில் எங்களையும் டீம் மெம்பர்ஸ் வந்து எங்களையும் கேட்டார், நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா, லைக் இந்த மாதிரி பண்ணலாமா. அவரோட ஐடியாஸ் எங்களோட ஷேர் பண்ணி எங்களோட ஐடியாஸும் அவர் சஜஸ்டாக எடுத்துட்டாரு. எடுத்து அவர் அதை மிக்ஸ்அப் பண்ணி அவர் அதெல்லாம் அவரோட பிளான் பண்ணியிருப்பார் இல்லையா ஆப்வியஸாக. ஸோ அந்த பிளான் அந்த அவுட்புட் வந்து
சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. எஸ், அந்த டபுள் ட்ரேப்பிங் வந்து முன்னாடியே பிளான் பண்ணது தான். எஸ் எஸ் அது வந்து அது லைக் லாஸ்ட் டைம் லைக் அந்த டபுள் ட்ரேப்பிங்கிறது லைக் அது ஃபாலோ போகுது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு ட்ரெண்ட் மார்க் அவர் வச்சுட்டாரு. அந்த டபுள் ட்ரேப்ல வந்து ஒரு ட்ரெண்ட் மார்க் வச்சுட்டாரு. அகைன் இந்த முறை வந்து இன்னும் மேலே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. லாஸ்ட் மார்க்கோட மார்லி வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு ஸ்னேகா மேமோட ட்ரேப்பிங் வந்துட்டு. ஸோ இந்த முறை வந்து அது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தையும் வந்து திவ்யன் சார் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாரு. ஓகே ஃபைன் இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாரு. எனக்கு வந்து இந்த மொமெண்ட் வந்து எனக்கு லைக் எபி சார் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து லைக் அது தேங்க்ஸ் டு திவ்யன் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா ரஜினி சாரோட ஃபேமிலி மெம்பர், அனிருத் சாரோட மதர் லக்ஷ்மிமா அவங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அது ரொம்ப லைக் ஹானர்டாக ஃபீல் ஆச்சு. எனக்கு லைட்டாக பயமாக இருந்துச்சு. ஓகே நம்ம நம்பி கொடுக்குறாங்க, நம்ம நல்லா முடிச்சிடணும், நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும், எந்த இது இல்லாமல் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றத ரொம்ப இதாக இருந்தேன். அண்ட் தென் அங்கே மேம் கிட்ட மேம் ரூம்க்கு நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்தேன் எப்படி இருக்கும்ட்டா, லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்களுமே லைக் அவங்க முடிச்சுட்டு அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல லைக் கமெண்ட் சொன்னாங்க. அண்ட் இப்போ நிறைய பேர் அதை ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்றாங்க இல்லையா, அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இவ்வளோ ஏன்னா ஆகும் நம்ம எதிர்பார்த்திருப்போம், இந்த அளவுக்கு ஆகும்னு எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் ஒரு ட்ரெண்ட் மார்க் செட் பண்ணிட்டேன். டபுள் சாரிக்கு ஒரு மாஸ்டர்னா அது திவ்யன் சார்ன்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் மார்க் செட் பண்ணிட்டாரு. அப்படின்றப்போ நெக்ஸ்ட் ஈவெண்ட் வருது, அகெயின் மேம் வரப்போறாங்க ரேம்ப்ல அப்படின்றப்போ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும்ல. ஸோ அது வந்துட்டு இப்போ அவருக்கு அந்த ப்ரெஷர் வேற. இப்போ ஏன்னா அடுத்து நம்ம இது பண்ணணும் கண்டிப்பா. ஆப்வியஸா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவர் ஃபில்ஃபில் பண்ணணும் இல்லையா, அதை லாஸ்ட் பண்ணிட்டாரு. எவ்வளோ ஹாஸ் ஆச்சு ஆக்சுவலா, ஹாஸ்க்குன்னு சொல்லாமா மினிட்ஸ்ன்னு சொல்லாமான்னு தெரியல, இப்படிங்கிறதுக்குள்ள கட்டிடுவாரு. எவ்வளோ நேரம் ஆச்சு மேமோட சாரி? அவர் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு அந்த டைம்குள்ளே முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி மேக்ஸிமம் அது நான் சொல்றது. நான் வந்து இங்க டீம்ல இருந்தனால போனாரு, போய் டக்குன்னு முடிச்சு மேம் முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி அதுக்கு ரொம்ப அது குவிக்காக முடிச்சிட்டாங்க. ரொம்ப டைம் அதிகமா as usual மாஸ்டர் இல்லையா, ஆமா டைம் எடுக்க வாய்ப்பே இல்லை. ஓகே யா யா நைஸ். அண்ட் ஸ்னேகா மேம் கூட ஏதாவது லைக் மொமெண்ட்ஸ் இருக்கா அந்த டைம்ல? ஏதாவது உங்ககிட்ட பேசி இருந்திருப்பாங்க இல்லையா? எஸ் எஸ் எனக்கு இருந்துச்சு. எப்படின்னா வந்துட்டு நானும் சார் மட்டும்தான், திவ்யன் சார் மட்டும்தான் லைக் பேக் ஸ்டேஜ் இருந்தோம். அப்போ வந்து லைக் திவ்யன் சார் லைக் நெக்ஸ்ட் மேமோட ரேம்ப் மேம் தான் ஸ்டெப் அப் பண்ண போறாங்க. அப்போ திவ்யன் சார் வந்துட்டு லைக் ஃபுல் கரெக்ஷன் பண்ணி ரெடியாக இருந்தாங்க. சார் வந்து அந்த ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு ஓகே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அனுப்பி ஒன்ஸ் நீங்கள் மேம் போகும்போது ஒரு பார்த்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரேம்போட சைடில் போனார். ஏன்னா லைக் மேம் வராங்களே, ஸோ அதுவும் பார்க்கணும் இல்லையா, அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அவர் அந்த ரேம்ப் பார்க்கணுன்னா ஸோ அவர் சைடில் போனார். அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு லைக் நிறைய பேர் வந்து சாரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு நான் லிட்டரலாக ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ரொம்ப அட்மையர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா லைக் எனக்கு அந்த டைம் வந்து லைக் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் தென் நான் மேம் கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் மேம் கிட்ட சொன்னேன், மேம் இந்த மாதிரி இல்லை லாஸ்ட் ஈவெண்ட்டும் நான் வந்திருந்தேன், இந்த ஈவெண்ட்டும் வந்திருந்தேன். லைக் லாஸ்ட் ஈவெண்ட்டோட தீம் வந்துட்டு லைக் கம்ப்ளீட்டாக ஒரு கோல்ட் அண்ட் ராயல் ஃபினிஷில் இருந்துச்சு. இந்த முறை வந்துட்டு ஒரு சாஃப்ட் ஒரு பிளசண்டான ராயல் லுக்கில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ராயல் லுக்லன்றது அவங்க அது ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃபினிஷில் இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ மேம்ல அவங்க ஜஸ்ட் அப்படியே லைக் டவுன் டு எர்த் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுற மாதிரி ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சு பேசினாங்க. எனக்கு அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. நைஸ். அண்ட் ஃபைனலாக அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி அவங்க ரேம்ப்ல வாக் பண்ணி வரும்போது அது பார்த்துருப்பீங்க, திவ்யன் சாரும் பார்த்து லிட்டரலி அந்த மொமெண்ட் வந்து அந்த லைட்ஸ்க்கு, அந்த பிஜிஎம்க்கு, அந்த ட்ரேப் அவங்க கேரி பண்ண விதம், அவங்களோட கம்ப்ளீட் லுக் எல்லாருமே அதுக்காக தான் மெயின் அந்த மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க இல்லையா. லிட்டரலா ஒரு குயினோட அரைவல் சொல்லுவாங்கல்ல, அப்படியே இருந்துச்சு, அதே மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப லைக் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த மொமெண்ட். எஸ் நம்ம பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருந்தாரு. அண்ட் அந்த கலர் காம்பினேஷன் தான் பயங்கர ஒரு ஹிட்டான விஷயம். ஆக்சுவலி அது பியூர் சில்க் சாரி இல்லையா? ஆமா பியூர் சில்க் சாரி தான் ரெண்டு சாரியுமே. அண்ட் அந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? ஒன்னு பிங்க் வித் அது கரெக்ட்டா தெரியல, வந்து ஒரு க்ரீம் பேஜ் டைப்ல இருந்துச்சு. அது லைக் ஒரு பேஸ்டல் ஃபேமிலில இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த கோல்டு ஃபினிஷ்ல போனால கோல்ட்ல கொஞ்சம் லைக் கான்ட்ராஸ்டா லாஸ்ட் டைம் போயிருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட் பிளசன்ட் லுக்ல இந்த மாதிரி சாரி வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர். அதான் அந்த பேஸ்டல் கலர் சேம் பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சேம் இது சூப்பர். அண்ட் இப்போ அந்த ட்ரேப்பிங் பார்ட்டுக்கு வருவோம். இன்னைக்கு வந்து நான் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றும் வரல, அப்படியே எடுத்து போட்டேன். அந்த ட்ரேப்பிங் ஜஸ்ட் அது எப்படி பண்ணீங்க அதை சொல்ல முடியுமா? ஓகே, இந்த டைம் வந்துட்டு இந்த டபுள் சாரி ட்ரேப்ல வந்து சார் வந்துட்டு அது எப்படி யோசிச்சாருன்னு மெயினான மேட்டர் எப்படி யோசிச்சாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிலங்க. அவர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது ஒரு விஷயம், இன்னொன்று வந்து அது ட்ரெண்டாகவும் ஆகணும், இன்னொன்று அது யூனிக்காகவும் இருக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து மைண்டில் வச்சு லைக் டீம் டிஸ்கஷனும் பண்ணி
அவர் ஒன்று பண்ணியிருந்தார். லைக் அது வந்து கீழே ஸ்கர்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு சாரி, ஓகே, மேலே ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட் சாரி மாதிரி அவர் பிளான் பண்ணியிருந்தார். அது வந்து அது லிட்டரல் நான் அவர் பண்ணும்போது கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல, இங்கிட்டு எனக்கே தெரியல. நான் ஒரு நிமிஷம் இங்கிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு இப்படி பார்க்குறப்போ ப்ரோ என்ன பண்ணி முடிச்சிங்க. அவர் லைக் ட்ரையல் பண்ணி பார்த்தாரு. ட்ரையல் பண்ண சென்ஸ் லைக் சும்மா எங்கள் டீம் மெம்பர் மேலே லைக் சும்மா ட்ரையல் மாதிரி பண்ணி பார்த்தாரு. ஏன்னா ஒர்க் அவுட் ஆகுதா லைக் நம்ம செக் பண்ணோம் இல்லையா, லைக் செக் பண்ணி பார்க்குறப்ப சும்மா ட்ரையல் பண்ணி பார்க்குறப்ப இப்படி திரும்பிட்டு பார்க்கலாம் முடிச்சுட்டு ப்ரோ எங்கே விட்டு எங்கே எடுத்தீங்க ப்ரோ ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மொமெண்ட் வந்துட்டு நான் அப்போ சொல்லிட்டேன், ப்ரோ சீரியஸாக தெரியல ப்ரோ, நீங்கள் திரும்பிட்டு வந்தேன், நீங்கள் அதுக்குள்ளே எங்கே விட்டு எங்கே எடுத்தீங்க, அந்த வெளியே கரெக்டாக வந்து நிற்குது அப்படின்ற மாதிரி தான் பேசினேன் அவர்கிட்ட. அதான் அந்த அவர் ப்ளீட் பண்ணுறதே கரெக்டா இருக்கும். என்ன பண்றாரு ஆக்சுவலா அந்த ப்ளீட் பண்ணும்போது ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. நாங்க என்னதான் பார்த்தா அது லிட்டரலா எங்களுக்கு லிட்டரலா அது மேஜிக் மாதிரி அப்படி அப்படியே ஃப்ளோல போவாரு. ஆனா அது எண்ட்ல பாக்குறப்ப அப்படியே ரொம்ப அழகா ஸ்ட்ரைட்டா வந்து நிக்கும். நடுவுல அந்த மெஸ்அப் ஆகுறது, இப்ப சம்டைம்ஸ் வந்து நமக்கே வந்து சாரி லைக் லூஸ் ஆனா கூட மெஸ்அப் ஆகும்ல, அதுல ஒரு ஆகுறதே இல்ல. அந்த அளவுக்கு அவர் அதுல ட்ரெயின் அதுக்கான ஹார்ட் ஒர்க் அவர் போடுறான்றப்போ அது ஒரு அவுட்புட்டை தான் அது ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி. அந்த அந்த சாரியோட ஒரு மிகப்பெரிய ஆட் ஆன் வந்து இந்த ஒரு ஷால் தான். ஆமா, அது வந்து திவ்யன் சார் சொன்னது அந்த மாதிரி போலாம் இல்ல. அது வந்துட்டு லைக் அவங்க 2 பேர் மேமும் லைக் சாரும் டிஸ்கஸ் பண்ணதுதான் வந்துட்டு லைக் சாரி இந்த மாதிரி ஷால் ஆட் பண்ணலாம். ஏன்னா இப்போ அது ரொம்ப ட்ரெண்டா இருக்கு இல்லையா, இப்போ எல்லா பிரைட்ஸுமே வந்து அந்த ஷாலோட அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மேபி அந்த சான்ஸ்ல வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். ஓகே ஓகே நைஸ். அதுவும் நல்லா லைக் மிங்கிள் ஆயிடுச்சு நல்லாவே. அது தனியா பாட்டா தெரியாம லைக் அது ரொம்ப ஒத்து போச்சு. ஸோ அந்த ட்ரேப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்களோட லுக் நீங்கள் அந்த ரேம்புக்கு முன்னாடி பக்கத்துலேயே க்ளோஸராக பார்த்துருந்துருப்பீங்களா, எப்படி பார்த்தீங்க அப்படின்னு? ஒவ்வொரு பீஸுமே லைக் லிட்டரலாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா காஸ்டியூமோட சூட் ஆச்சு, எல்லா டிசைன் ஸ்டைலிங்க்கும் அது சூட் ஆச்சு, ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு. அவங்க அந்த லுக்ல மேம்க்கு வந்து அந்த ஒன் பீஸ் ஹார மாதிரி போட்டிருந்தாங்க. அது லிட்டரலி ரொம்ப அழகா இருந்துச்சு. அது ரொம்ப மிங்கிள் ஆச்சு அது காஸ்டியூமோட. பிஸ்தா கிரீன் நினைக்கிறேன் இல்ல. ஆமா ஆமா மேம் அந்த ஜுவல்லரி வந்து பிஸ்தா கிரீன் லைக் பிங்க்குக்கு காம்ப்ளிமெண்டா போகும் இல்லையா, லைக் பிஸ்தா கிரீன். சூப்பர் அண்ட் நைஸ். ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி அதை ரொம்ப அழகா அவங்க கேரி பண்ணி அந்த சாரியில வாக் பண்ணி வந்ததுன்னா இப்பவும் எங்க அப்படியே அப்படி கண்ணு முடி யோசிச்சு அந்த விஷுவல்ஸ் தான் வந்து போகுது. அண்ட் நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இருக்கும். ரேம்ப்ல ஏதாவது லைக் ஏதாவது ஸ்பெஷலா நீங்க நின்று வியந்து பார்த்துருந்துருப்பீங்களே, உன்னைய அரசி ஃபார் ரீசன் சொல்லுவாங்கல்ல, அந்த மொமெண்ட்டை வந்து அவங்க இது பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ரேம்ப் போய் பார்த்துடலாம், ஒன்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆகும்போது தான் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா ஃபீல் ஆச்சு. விச் இஸ் அனிருத் சார் இருந்திருந்தாரு. லைக் அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் வந்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், எக்ஸ்ட்ரா ஹாப்பி என்னன்னா அவங்க அம்மாவுக்கு நான் ட்ரேப் பண்ணியிருக்கேன். லைக் லக்ஷ்மி அம்மாவுக்கு நான் ட்ரேப் பண்ணியிருந்தேன். லைக் அந்த மதர் அண்ட் சன் அந்த இருக்க பிளேஸ்ல நான் ட்ரேப் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சு எனக்கு அது. அண்ட் இன்னொரு பர்சன் பற்றி இந்த ஈவெண்ட்டில் பேசாமல் இருக்க முடியாது, விச் இஸ் பிரசன்னா சார். பிகாஸ் அந்த பிடிஎஸ் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ எப்போ கப்பலாக செம்மையாக இருக்காங்களே. பிகாஸ் ஸ்னேகா மேமோட ஈவெண்ட்டாக இருந்தாலுமே கூட வந்து ஒவ்வொரு கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணதாக இருக்கட்டும், அவங்ககிட்ட பேசினதாக இருக்கட்டும், அப்பா செம்மப்பா இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு ஏதாவது லைக் அவங்களோட மூமெண்ட்ஸ்? அண்ட் தென் லைக் ஆல்மோஸ்ட் ஈவெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த மீட் அண்ட் க்ரீட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த டைமில் வந்து ஸ்னேகா மேம் வந்து சார் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் டீமை வந்து இன் பர்சன் தான் மீட் பண்ணணும், ஸ்னேகா மேமோட ரூம் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு மேம் இன் பர்சனாக எல்லார்ட்டுமே பேசினாங்க, எல்லாருடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப செரிஷ்டாக இருந்துச்சு. யா நிறைய கேர்ள்ஸ் வந்து திவ்யன் சாரோட ஃபேனாக இருக்காங்க. நம்மளாலே அப்படி சாரி ட்ரை பண்ண முடியாது எப்படி? பிகாஸ் அவரோட இந்த ப்ளீட் எல்லாம் அவ்வளோ டு த கோர் பர்ஃபெக்ஷனா, இதுக்கு மேலே பர்ஃபெக்டாக யாரும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி ஒரு ஓஜி அவர் அதில். அண்ட் நீங்கள் வந்து அவரோட டீம்னும் போது உங்களுக்கு இருந்திருக்கும் லட்சா எப்படிப்பா மனுஷன் இப்படி பண்ணுறாரு, என்னங்க ட்ரிக்ஸ் அது கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொன்ன அதே மாதிரி தான் நானும் அதே கான்செப்ட் தான் போய் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சேர்ந்தேன். அவரோட கிளாஸ் நான் ஜாயின் பண்ணும்போது எப்படி நான் ஜாயின் பண்ணும்போது லைக் அவருக்கு 21 அந்த 21 இதில் வந்துட்டு என்ன மைண்ட் செட்டில் இருக்கும், அவருக்கு மைண்டில் எவ்வளோ என்ன கான்செப்டில் இருக்கும், சாரியை பற்றி எவ்வளோ டெப்த்தாக இருக்குன்றது அந்த ஆர்வத்தில் நானே போய் ஃபஸ்ட் ஒரு கிளாஸை சேர்ந்தேன். அவர் அதுக்காக போடுற லைக் எஃபோர்ட் வந்து லைக் வேற லெவலுங்க அது. பட் எஸ் உங்கள் மாஸ்டர் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் இவர்கிட்ட பயங்கர சூப்பர்ப்பா பயங்கர டேலண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்ல சார் கிட்ட? லைக் அந்த மாதிரி மொமெண்ட் இருந்திருக்கு. எப்படின்னா வந்து லைக் எவ்வளோ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, லைக் என்ன ஹரிபரியோ வாட் எவர் இருந்தாலும் சரி, அவர் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் லைக் ரொம்ப கூலாகவும் சேம் டைம் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். அது வந்து லிட்டலாக லைக் நெக்ஸ்ட் லெவலுங்க. அது வந்து லைக் எப்படி அது லைக் ஒரு கட்டத்தில் நமக்கு எவ்வளோ டென்ஷன்லாம் இட்ட ஒரு படபடப்பாகும்ல,
அவர் அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது எப்படி போகலாம், அந்த கான்செப்ட்ல போவார். அது வந்து லைக் நெக்ஸ்ட் லெவலுங்க ஆக்சுவலி. அது வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். எஸ் ஆமாம். நம்மளாம் சாரி கட்டினா, நாங்களாம் சாரி உங்களை சேர்க்கக்கூடாது, நாங்களாம் சாரி கட்டினா அதை நம்ம சொல்கிற பேச்சே கேட்காது. அவர் சொன்ன அப்படியே டக்குனு அந்த சாரியே அவர் சொல்கிற பேச்சை கேட்குங்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அண்ட் எஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட் நீங்களும் ஐ திங்க் இன்னும் வரும் வருஷங்கள்ல வந்து டாப்க்கு போகணும் அப்படின்னு விஷயம். இப்போ இந்த மார்வெலஸ் மார்கழிக்கு வரும். அண்ட் லாஸ்ட் இயர் இட் வாஸ் லைக் நீங்களும் இருந்தீங்கன்னும் போது அது ஒரு கோல்டன் சாரி, அதுவே இப்ப ட்ரெண்ட் ஆச்சு. இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ இருந்துச்சு, அதையும் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த சாரி சூஸ் பண்ணதுல இருந்து அங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்ணீங்க இந்த சாரில? இல்ல ஆக்சுவலி வந்து சாரியும் லைக் சாரி செலக்ஷனா இருக்கட்டும் சரி, லைக் அதோட ஸ்டைலிங்கா இருக்கட்டும் சரி, கம்ப்ளீட்டா வந்து ஸ்னேகா மேமும் திவ்யன்ஸோட இனோவேஷனால தான் அது அந்த அவுட்புட் பிளான் பண்ண ஆரம்பிச்சது. லைக் பேசிக்கான ஒரு ஃபுல் அவுட்புட் வந்துட்டு பிளான் பண்ணதே வந்து அவங்க 2 பேர்னால தான். லைக் அவங்களோட மேமும் லைக் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணி அது மூலியமா திவ்யன்ஸோட இனோவேஷன் கொடுத்து அது மூலியமா வந்தது தான் லைக் அதோட அவுட்புட். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு எப்படி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, சார் வந்து 1 மந்த் ப்ரையராகவே வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி லைக் அகைன் நமக்கு இது சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ எனக்குலாம் லைக் செம்ம குஷியாயிடுச்சு. லைக் ரொம்ப லைக் அது இருக்கும் இல்லையா, எக்ஸைட்மெண்டாக ஆயிடும் இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே அகெயின் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நம்ம அதை நல்லபடியாக பண்ணணும், அகெயின் நம்மளை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம அதை நல்லபடியாக பண்ணணுன்ற இது இருந்துச்சு. அகெயின் அந்த டே வந்துச்சு. அந்த டே வந்தப்போ வந்து லாஸ்ட் டைம் விட சார் இந்த மாதிரி எங்களுக்காக ரூம்லாம் தனியாக புக் பண்ணியிருந்தாரு அடிஷனலி. லைக் என்ன டீமோட கம்ஃபர்ட்டே ஒரு இந்த மாதிரி ரொம்ப கன்சர்னாக இருந்தார். லைக் புக் பண்ணியிருந்தாரு. எங்களுக்கு டைம் ஸ்கெடியூல் எப்படி இருந்துச்சுன்னா 3 to 6 o'clock 3 to 6 அந்த டைம்குள்ள வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்கள் ரெடி பண்ணி முடிக்கணும். ஓகே, அந்த கான்செப்ட் தான் லைக் எங்களுக்கு அனௌன்ஸ் அதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ப்ரையராக ஒரு 1 hour to 2 hour ப்ரையராகவே வந்துட்டு சார் வந்துட்டு ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ணாரு. எல்லாமே லைக் ஒரு ப்ரீ பிளான் ஃபுல்லாக பண்ணிட்டோம். அதாவது எங்களுக்கான ஆர்டிஸ்ட் லிஸ்ட் எடுத்தோம். லிஸ்ட் எடுத்து எந்த ஆர்டிஸ்ட்க்கு என்ன மாதிரி ட்ரேப் இருக்கு, நாம யாருக்கு ட்ரேப் பண்ண போறோம், என்ன மாதிரி ட்ரேப் பண்ண போறோம், அதில் மேபி இந்த சுச்சுவேஷன் வருது, நமக்கு அவங்களுக்கு அந்த ட்ரேப் நமக்கு டைமுக்கு சூட் ஆகலை அப்படின்னா, லைக் சூட் ஆகலை இந்த சென்ஸ் டைமுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்து என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்ற முதல் கொண்டு ஓரளவுக்கு எங்களுக்கு பிளான் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டிஸ்கஷனே வந்து லைக் இன்னும் ஓகே ஃபைன் நம்ம பண்ணிடுவோம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து லைக் இந்த முறை வந்து போத் மேல் ஆர்டிஸ்டும் வந்தாங்க, ஃபீமேல் ஆர்டிஸ்டும் வந்திருந்தாங்க. மேல் ஆர்டிஸ்ட்ல யாரை வந்திருந்தாங்கன்னா துஷந்த் ஸ்ரீதர் சார் வந்திருந்தாரு, சங்கர் மகாதேவன் சார் வந்திருந்தாரு, ஸ்டீஃபன் தேவசி சார் வந்திருந்தாரு, லைக் எபி சார் வந்திருந்தாரு. அண்ட் தென் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து சிவாங்கி மேம் வந்திருந்தாங்க, ரம்யா மேம் வந்திருந்தாங்க, சரஸ்வதிமா லட்சுமிமா, லைக் அவங்க தான் மெயின் பில்லர்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ்க்கானது. அண்ட் தென் வந்துட்டு சைந்தவி மேம் வந்திருந்தாங்க. இவங்களுக்குலாம் பண்ணியிருந்தோம். ஆமாம், அவங்க எல்லாரோட ரேம்ப் வாக்குமே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த மூமெண்ட் பற்றி நம்ம டெஃபினட்டாக பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் அந்த ஒரு நீங்கள் சொன்ன அந்த ஒரு 3 o'clock to 6 o'clock எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு. இல்லை அது வந்து லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணவும் சைட் பை சைடு வந்து ஆர்டிஸ்ட் வரதுக்குள்ள நாங்கள் அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக நாங்கள் முடிக்கவும் ஆர்டிஸ்ட் வரவும் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா லைக் மேக் ஓவர் ஒரு போயிட்டு இருந்துச்சு. ஸோ மேக் ஓவர் முடிச்சு அடுத்த ஸ்லாட் வந்து ட்ரேப்பிங்கான செஷன். ஸோ லைக் எல்லாரும் முடிச்சு 1 by 1 வர லைக் நாங்கள் ட்ரேபிஸ்ட் வந்து கண்டினியூஸாக லைக் எங்கேஜாக வச்சிருந்தோம். லைக் யாருமே ஆர்டிஸ்ட் யாரும் வெயிட் பண்ணுற மாதிரி நாங்கள் வைக்கல. லைக் ட்ரேபிஸ்ட்டாக வந்து அவைலபிளாக இருந்தனால நாங்கள் எங்கேஜாக லைக் ஒருத்தர் மாற்றி ஒருத்தன்ற மாதிரி நாங்கள் வச்சிருந்தோம். ஹோல்சமாவே இந்த வருஷமும் உங்களுக்கு அந்த மார்வெலஸ் மார்கழி ரொம்ப மார்வெலஸா தான் கண்டிப்பா ரொம்ப இன்னும் அந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் தெரியல இன்னும் எத்தனை நாட்கள் வந்து இன்னும் வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், என்ன ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறது? லைக் ஒரு பர்சன்ஸ்க்கு நிறைய ஒரு ஹியூமனுக்கு வந்து நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும் லைஃப்ல. அதில் ரொம்ப செரிஸ்டான மொமெண்ட் வந்து அவங்களோட மேரேஜ் தான் இல்லையா. ஸோ அந்த மொமெண்ட்ல வந்து அவங்க நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் தாண்டி அவங்களுக்கு ஒர்க் பண்ண வந்திருக்கோன்றதை தாண்டி ரொம்ப லைக் அவங்களோட அந்த எமோஷனல் மூமெண்ட்டை சம்டைம்ஸ் எங்களில் காட்டுவாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப செரிஸ்டாக இருக்கும். நாங்களும் வந்து லைக் அது நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் தாண்டி லைக் அவங்க நமக்கான பர்சன், அவங்க நம்மள்ட்ட வந்திருக்காங்க, நம்மளை நம்பி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். நான் வந்து லைக் காலேஜ் ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு ஒரு பிரைடல் வந்தாங்கன்னா ஒரு 1 stop சொல்யூஷன் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். லைக் ஒரு பிரைட் வராங்கன்னா காஸ்டியூம், ஜுவல், பிளவுஸ்லேருந்து மேக்கப், ஹேர் எல்லாமே நம்மள்ட்ட பண்ணிட்டு போகணும். 1 stop சொல்யூஷன் மாதிரி இருக்கணும். அந்த கான்செப்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். இதனோட 6th year. Stepping into 6th year. சூப்பர். ஆமா, 6th yearனா இன்னும் லாட் மோர் டு கோ அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் நீங்க வேற யார் கூட எல்லாம் வர்க் பண்ணிருக்கீங்க வித் செலிபிரிட்டிஸ் எல்லாம்? செலிபிரிட்டிஸ் ஓகே, அமிர்தா அவங்களுக்காக அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் தென் சிங்கர் ரேஷ்மா மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதே டீம் ஒர்க்ல. அகெயின் சிங்கர் சஞ்சனா கல்மஞ்சி அவங்க கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். லைக் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர் நைஸ். அண்ட் நிறைய மூமெண்ட்ஸ் நீங்க எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. நாங்க பார்க்காத சில விஷயங்கள் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருந்தீங்க.
அண்ட் இதே மாதிரி உங்களோட ஜேர்னி அப்படிங்கிறதுமே வந்து நிறைய வருஷங்கள் தொடங்கணும். அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு மார்வலஸ் மார்கழி அந்த ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களை மறுபடியும் கண்டிப்பா பார்க்கணும்னு இருக்கேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச் மேம்.